Hello students, இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து articles generally contains the following matters. அதாவது ஒரு articles of associationல என்னென்ன informations எல்லாம் வந்து பொதுவா வந்து சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து டீட்டெயில் பார்ப்போம். இப்போ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல நம்ம பார்த்தோம், அதில் நேம் கிளாஸ் இருக்கும், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளாஸ் இருக்கும், கிளாஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம், அதில் என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் ஆர்டிகல்ஸில் வந்து பொதுவாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா the articles generally contains the following matters. ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸோடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூஷன் ஹோலி ஆர் இன் பார்ட் ஆஃப் டேபிள் எஃப். ஸோ ஏஓஏல ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் டேபிள் எஃப்லேருந்து ஜே வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்க்ளூஷன் ஹோலி டேபிள் எஃப்ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை வந்து மொத்தமாக தவிர்த்தோ இல்லை டேபிள் எஃப்ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ டேபிள் எஃப்ல என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை டோட்டலாக டேபிள் எஃப்ல இல்லாமல் அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணுமோ அதை வந்து அதில் ஆட் பண்ணப்பட்டிருக்கும். இது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். செகண்ட் வந்து அடாப்ஷன் ஆஃப் ப்ரிலிமினரி கான்ட்ராக்ட்ஸ். இப்போ வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில ப்ரப்போசல்ஸ் இல்லை வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதோ ஒரு மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணுறதோ மெஷின்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதற்கான போடப்பட்டிருக்கின்ற கான்ட்ராக்ட்ஸ் நம்ம ஒப்பந்தங்கள் போடுவோம் இல்லையா, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கணும். இப்போ நான் கம்பெனிக்காக ஒரு லேண்டு வாங்குறேன் அப்படின்னா அப்போது அந்த லேண்டுக்காக நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு கான்ட்ராக்டோ போட்டிருப்பேன். ஸோ அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து சொல்லப்பட்டிருக்கணும். அதை சொல்கிறது தான் அடாப்ஷன் ஆஃப் ப்ரிலிமினரி கான்ட்ராக்ட்ஸ். அடுத்தது நம்பர் அண்ட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து இஷ்யூ பண்ண போகிறோம், ஓகேவா, அந்த ஷேரினுடைய வேல்யூ என்ன, இது எல்லாமே வந்து இந்த ஏஓஏல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். அடுத்தது இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ உங்களுக்கு ஷேர்ஸில் ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து எவ்வளோ நம்ம வந்து இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். அடுத்தது அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். அதாவது இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து கம்பெனியில் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வந்து நம்ம அலாட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸை சொல்கிறது தான் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, அடுத்தது கால்ஸ் ஆன் ஷேர்ஸ். கால்ஸ் ஆன் ஷேர்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு கம்பெனியுடைய ஷேர் வேல்யூ வந்து 10 ரூபா அப்படின்னா அந்த ஷேர்ஸை வாங்கக்கூடிய ஷேர் ஹோல்டர் வந்து 7 ரூபாய் மட்டும்தான் பே பண்ணியிருப்பாங்க அந்த ஷேருக்கு, மிச்சம் 3 ரூபாய் வந்து பே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த 3 ரூபாவை பே பண்ண சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு தான் வந்து கால்ஸ் ஆன் ஷேர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கால்ஸ் ஆன் ஷேர்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து ஏஓஏல சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது லீன் ஆன் ஷேர்ஸ். லீன் ஆன் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஷேர் வேல்யூ 10 ரூபா ஆனால் 7 ரூபா தான் வந்து அவங்க பே பண்ணியிருக்காங்க, மிச்சம் வந்து அந்த ஷேருக்கான 3 ரூபா வந்து பே பண்ணணும். இப்போ சப்போஸ் அவர் வாங்கியிருக்கிற ஷேரை வந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படின்னா அது செய்ய முடியாது. அந்த ஷேருக்கான முழுமையான வேல்யூவை பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரால் வந்து அந்த ஷேரை வந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த லீன் ஆன் ஷேர்ஸ். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஷேர்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து வாலண்ட்ரியாக வந்து தன்னுடைய ஷேர்ஸை வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமாக இப்போ சப்போஸ் வந்து இப்போ கம்பெனியுடைய ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாரு ஒரு ஷேர் ஹோல்டர், அந்த ஷேர் ஹோல்டர் வந்து திடீர்னு இறந்துட்டாலோ இல்லை வந்து
அந்த ஷேர்ஸை வந்து வச்சிருக்கக்கூட மனோ நிலைமையில் இல்லாமல் கூட அவங்க இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூழலை வந்து சட்டப்பூர்வமாக வந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் ஜென்ரலாக சொல்லப்பட்டிருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஷேர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாமினேஷன் அப்படி எப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய இறப்புக்கு அப்புறம் என்னுடைய ஷேர்ஸை வந்து இவங்க தான் வச்சுருப்பாங்க. அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுடைய பசங்களுக்காக இருக்கலாம். ஸோ அவங்களுடைய பேரை வந்து அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருப்பாங்க. இப்போ எல்ஐசி நம்ம இன்சூரன்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா, என்னுடைய டெத்துக்கு அப்புறம் என்னுடைய அமௌண்ட் வந்து என்னோட ஒய்ஃப் நேமுக்கு போகணும் அப்படின்ட்டு ஒய்ஃப் பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நாமினி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அவங்கள பேரை வந்து அவங்க நாமினேட் பண்ணுவாங்க. என்னுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் என்னுடைய இன்சூரன்ஸில் வர பணம் வந்து என்னுடைய ஒய்ஃப்க்கு போகணும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நாமினேஷன் சொல்லுவோம். அது மாதிரி ஒரு ஷேர் ஹோல்டருடைய டெத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய அந்த ஷேர்ஸ் வந்து யாருக்கு சொந்தமாகும்னா, அவர் யாரை நாமினேட் பண்ணி பேர் எழுதியிருக்கிறாரோ அவங்களுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை பற்றி சொல்கிறது தான் இந்த நாமினேஷன். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் மாதிரி தான். ஆனால் அது வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஷேர்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஷேர் வந்து ஃபோர்ஃபீச்சர் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஷேர் ஹோல்டர் வந்து அந்த ஷேர்ஸுக்கான முழு அமௌண்ட்டை வந்து பே பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஃபெயில்ஸ் டு பே, அவங்க வந்து பே பண்ணலை. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் இஷ்யூ கம்பெனி என்ன பண்ணும், அந்த கம்பெனி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த ஷேர்ஸை திரும்பி வாங்கிப்பாங்க. அதை தான் ஃபோர்ஃபீச்சர்ட் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபோர்ஃபீச்சர் ஷேர்ஸ்னால் என்ன, ஒரு ஷேர் ஹோல்டர் அந்த ஷேர் வேல்யூக்கான மணியை முழுமையாக செலுத்தப்படலை, நிறைய வந்து அவங்களுக்கு ரிமைண்டர் கொடுத்தும் அவங்க வந்து செலுத்தலை அப்படின்ற பட்சத்தில் அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஷேர்ஸை வந்து கால் பண்ணி ரிட்டன் எடுத்துக்குவாங்க. அதை தான் ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்தது ஆல்ட்ரேஷன் ஆஃப் கேபிட்டல். அதாவது இப்போ கேபிட்டலை வந்து நான் வந்து இன்னும் என்னுடைய கேபிட்டலை வந்து ஒன்று அதிகமாக இருக்கலாம், நான் ரைஸ் அப் பண்ண கேபிட்டல் அதிகமாக இருக்கலாம், இல்லை வந்து கம்மியாக இருக்கலாம். எனக்கு வந்து அதில் சில கேபிட்டலில் வந்து சில சேஞ்சஸை நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் வந்து நான் வந்து ஒரு சேஞ்சஸை கொண்டு வர்றது தான் வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? இருக்கிற ஷேர்ஸினுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ, ஸோ இதெல்லாம் வந்து அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் நான் ஏற்படுத்துகிற சேஞ்சஸ், அதை தான் வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் கேபிட்டல். என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றத சொல்லக்கூடியது தான் ஆல்ட்ரேஷன் ஆஃப் கேபிட்டல். அடுத்தது பார்த்திங்கன்னா பைபேக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, பைபேக்குனாலே உங்களுக்கு தெரியும், அதாவது வாங்கினதை திருப்பி கொடுத்ததை திருப்பி வாங்கிறது. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கம்பெனியே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து அவங்களுடைய ஷேர்ஸையே திரும்ப அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது, அதுதான் பைபேக்கு. வாங்கின ஷேர்ஸை திரும்பி கம்பெனியை வந்து வாங்கிக்கிறது தான் வந்து பைபேக்குன்னு சொல்கிறோம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த ஷேர்ஸை திரும்பி வாங்குறாங்க இல்லையா, ஒன்று அதுக்குன்னு ஏதாவது ஒரு ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்து அந்த ஷேர்ஸை வாங்கிப்பாங்க. அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டில் இப்போது அந்த ஷேரினுடைய வேல்யூ 10 ரூபா அப்படின்னா அந்த கம்பெனி வந்து நான் உங்களுக்கு 12 ரூபா கொடுக்குறேன், அந்த ஷேர்ஸ் எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறது தான் பைபேக் சொல்கிறோம். ஓகேவா? அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வேல்யூவை விட அந்த கம்பெனி ஷேரினுடைய மார்க்கெட் வேல்யூவை விட அவங்க வாங்குகிற ரேட்டு வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஷேர் ஹோல்டருக்கு லாபமாகவும் இருக்கும், கம்பெனியும் அந்த ஷேர்ஸை ரிட்டன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து பைபேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பைபேக்கில் வந்து என்ன ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற விஷயங்களை வந்து ஏஓஏல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது வந்து அது ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட். ஓகேவா? அதாவது
அது ஒரு ப்ரூஃப் மாதிரி நான் இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர் சர்டிஃபிகேட். இதை ஷேர் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்டாக் சர்டிஃபிகேட் அப்படின்னும் அதை சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிமெட்டீரியலைசேஷன். இது ஷார்ட் ஃபார்மாக டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிமேட் அக்கௌண்ட்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன்லைன்லேயே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதுக்கான ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு அமௌண்ட்டு போட்டு வச்சுருவோம். அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணான்னா ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம வாங்குறதோ விற்கிறதோ வந்து நம்ம வந்து செய்யலாம். அதாவது மேனுவலாக ஒரு ஷேர் சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்குறது செய்கிறதுன்னு இல்லாமல் எலக்ட்ரானிக் வேல கம்ப்யூட்டரைஸ்டில் வந்து நம்ம வந்து ஷேர் வந்து வாங்கிக்கிறதும் ஷேரை வந்து விற்கிறதும் இதை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் டிமெட்டீரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிமேட் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. ஓகேவா? அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது கன்வர்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு ஸ்டாக். ஷேர்ஸை ஸ்டாக்காக வந்து மாற்றுறது. எப்படி? ஷேர்ஸ்னா அப்படின்னா என்னது? 100 ஷேர்ஸினுடைய வேல்யூ 10 ரூபா. ஓகேவா? இதுதான் வந்து 100 ஷேராக வந்து நான் வச்சுருக்கேன் கம்பெனியுடைய ஷேர். அதை ஸ்டாக்காக எப்படி மாறும்னா 100 × 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. அதாவது ஷேர்ஸை வந்து நான் ஃபண்டாக மாற்றுறேன். ஓகேவா? அதை தான் கன்வர்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு ஃபண்ட், தட் இஸ் ஸ்டாக். அதை பற்றின சொல்கிறதும் இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்கிறதும் அண்டு மேட்டர்ஸ் இன்ஸ்டன்டல் தேட்டோ அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கோ இது எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஓஏல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஓட்டிங் ரைட்ஸ் அண்ட் ப்ராக்சிஸ். ஓட்டிங் ரைட்ஸ்னால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க ஒரு ஷேருக்கு ஒரு ஓட் அப்படின்ற கணக்கு. ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க வச்சுருக்காங்களோ அவ்வளோ ஓட்டிங் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே டைரக்டர்ஸை அவங்க வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஓட்டிங் ரைட்ஸை வந்து அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து இருக்கும். ஸோ அதுதான் அதை பற்றி சொல்கிறது தான் ஓட்டிங் ரைட்ஸ். அண்டு ப்ராக்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் இல்லை ஒரு டைரக்டர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து அங்கே வந்து ப்ரெசன்ஸ் கொடுக்கறது. ஓகேவா? அதை தான் வந்து ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஒரு டைரக்டர் வந்து வர முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பதிலாக ஒருத்தரை வந்து அங்கே கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஓகேவா? ஆனால் டைரக்டருடைய விருப்பத்தின் பேரில் தான் அவங்க அங்கே போய் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை தான் வந்து அப்படி இருக்கிற பர்சனை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், ப்ராக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஓட்டிங் ரைட்ஸ் என்ன, ப்ராக்சிஸ். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து ஏஓஏல சொல்லப்பட்டிருக்கும். மீட்டிங்ஸ் அண்ட் ரூல்ஸ் ரிகார்டிங் கமிட்டிஸ். இப்போ ஒரு போர்ட் மீட்டிங் போடுறாங்க இல்லை ஒரு கமிட்டி மீட்டிங் போடுறாங்க கம்பெனி ரிலேட்டடாக அப்படின்னா ஸோ அந்த மீட்டிங்ஸில் என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எல்லாம் ரெடி பண்ணணும் செய்யணும், இது எல்லாத்தை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது டைரக்டர்ஸ், தேர் அப்பாயின்மெண்ட் அண்ட் டெலிகேஷன்ஸ் ஆஃப் பவர்ஸ். டைரக்டர்ஸ் எப்படி கம்பெனியினுடைய டைரக்டர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, அவங்கள எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறது, அதே போல் அவங்களுக்கான பவர்ஸ், அவங்களுக்கான செயல்பாடுகள், ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது எல்லாத்தையுமே வந்து அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். நாமினி டைரக்டர்ஸ்னால் நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா வேறொரு இண்டிவிஜுவல் பர்சனை வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து கொண்டு போய் நிறுத்துறது செய்யுதுன்னா அவங்கள வந்து நாமினி டைரக்டருக்கு பதிலாக அந்த நாமினி வந்து அங்கே போய் அந்த மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாமே வந்து டைரக்டர்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் வந்து அந்த பர்சன் வந்து நடந்துக்குவாங்க. அப்படிப்பட்ட டைரக்டர் தான் நாமினி டைரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைரக்டர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ். ஸோ ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸை வந்து என்ன ரேட்டில் எப்படி நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம் செய்ய போகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லையும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்தது ஆடிட் கமிட்டி. ஆடிட் கமிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாத்தையும் ரிலேட்டடாக வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டு ஒரு கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸு, ஃபினான்ஷியல் கண்டிஷன் இதை பற்றின எல்லா விஷயங்களையுமே வந்து ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு கொண்டு போகிறவங்க தான் இந்த ஆடிட் கமிட்டி. ஓகேவா? இதை வந்து பார்த்திங்கன்னா
கம்பெனியினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குவாங்க. அதாவது கம்பெனியுடைய இது ஒரு சப் குரூப் ஆஃப் கம்பெனின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஆடிட் கமிட்டியை வந்து ஒரு கம்பெனியினுடைய தொடர்புடைய இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்ற மாதிரியும் இந்த ஆடிட் கமிட்டியை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஆடிட் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியினுடைய இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ், அதே போல் அவங்களுடைய ப்ராசஸ், அந்த ஆர்கனைசேஷனுடைய ப்ராசஸ், அதே போல் அக்கௌண்டிங்கில் வந்து ஒரு எத்திக்கல், ஒரு மொராலிட்டியோட நடந்துக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஆடிட் கமிட்டி வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த ஆடிட் கமிட்டின்னு பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த ஏஓஏல சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது மேனேஜிங் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர், மேனேஜர், செக்ரட்டரி. ஸோ இந்த கம்பெனிக்கான கீ பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மேனேஜிங் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர், மேனேஜர், செக்ரட்டரி. ஸோ இவங்க பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது அடிஷ்னல் டைரக்டர், அதாவது இவங்க வந்து கம்பெனியினுடைய எம்ப்ளாயியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் டைரக்டருக்கு அவங்க வந்து அவங்களுடைய செயல்பாடுகளில் இவங்க செயல்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. அவங்கள தான் அடிஷ்னல் டைரக்டர்னு சொல்கிறோம். டைரக்டராக இன்வால்வ் ஆகாமல் அடிஷ்னல் டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அவங்க மூலமா கம்பெனியினுடைய ஆக்டிவிட்டீஸை பண்ணுறது. ஆனால் இவங்க வந்து கம்பெனியினுடைய எம்ப்ளாயியாக இருக்க மாட்டாங்க. அதாவது டைரக்டருக்கான அந்த ஃபுல் அத்தாரிட்டேட்டிவ் வந்து இந்த அடிஷ்னல் டைரக்டர்ஸ்க்கு இருக்காது. அவங்களுடைய ஒரு பிரதிநிதியாக தான் இந்த அடிஷ்னல் டைரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அடுத்தது சீல், கம்பெனிக்குன்னு சீல் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ரெமுனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு எவ்வளோ சேலரி வந்து நம்ம பே பண்ண போகிறோம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லப்பட்டிருக்கும். ஜென்ரல் மீட்டிங், ஸோ பொதுவாக வந்து கம்பெனியினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக போடப்படுகின்ற இந்த மீட்டிங், அதற்கான எத்தனை நாட்களுக்கு முன்னாடி மீட்டிங் போடுறதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அனுப்பணும். ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுக்கறது ஜென்ரல் மீட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. டைரக்டர்ஸ் மீட்டிங்னா பெரிய அதிகாரிகள் வந்து அவங்க கம்பெனியுடைய எப்படி க்ரோத் பண்ணுறது, அதற்கான ஐடியாஸ் என்ன புது ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எடுக்க போகிறோம், இருக்கிற ப்ராஜெக்ட் நம்ம எப்படி டெவலப் பண்ண போகிறோம், அதனுடைய நிமித்தமாக இல்லை ஃபினான்ஷியல் லெவலில் நம்ம வந்து எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றின எல்லாத்தையும் பற்றின ஒரு டீட்டெயில்ஸையும் வந்து ஒரு மீட்டிங் போட்டு டைரக்டர்ஸ் வந்து அவங்க வந்து செயல்படுத்துவாங்க. ஸோ அந்த டைரக்டர்ஸ் மீட்டிங் வந்து எப்படி நடக்கணும், டைரக்டர்ஸ்க்கெல்லாம் எப்போ இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படணும், எந்த டேட்டில் எப்போ நடத்தணும், எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை நடத்தணும் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அதில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது பாரோயிங் பவர்ஸ். இப்போ ஒரு கம்பெனின்னா அது எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் அவங்க வந்து வெளியே வந்து அமௌண்ட் வந்து கேபிட்டலாக வந்து நம்ம வந்து பாரோ பண்ணலாம், லோனாக வாங்கலாம் அப்படின்ற அவங்களுடைய அத்தாரிட்டியை பற்றியும் சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்தது டிவிடெண்ட்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸு, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம், எவ்வளோ ரிசர்வ்ஸ் வந்து கம்பெனியில் வந்து இருக்கணும், அந்த ரிசர்வ்ஸை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறது டிவிடெண்ட்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ். அடுத்தது அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட், எப்படி அக்கௌண்ட்ஸை வந்து சரியான முறையில் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுறது, அதே போல் பார்த்திங்கன்னா அதை ஆடிட் பண்ணுறது. அக்கௌண்டிங் எல்லாமே வந்து எந்தவித குளறுபடியும் இல்லாமல் நல்லபடியாக வந்து அதற்கான ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்றத பார்க்கறது தான் ஆடிட்டு. ஸோ அக்கௌண்டிங்கும் கிளியராக இருக்கணும், அதை ஆடிட் பண்ணுறவங்களும் வந்து கரெக்டான முறையில் அதை ஆடிட் பண்ணணும். அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுக்கறது தான் இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டு. அடுத்தது வைண்டிங் அப். இப்போ சப்போஸ் நான் கம்பெனியை க்ளோஸ் பண்ண போகிறேன்னா அதற்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வைண்டிங் அப் அப்படின்ற இதில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டெம்னிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து கம்பெனி வந்து ஏதோ ஒரு லாஸில் போகுது, இல்லை வந்து ஏதோ ஆக்சிடென்ட்ஸு சம்திங் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது எந்த விதத்துலையுமே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அதுக்கு ஜவாப்தாரி ஆக மாட்டாங்க, அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை வந்து சொல்கிறது தான் இண்டெம்னிட்டி. கேபிட்டலைசேஷன் ஆஃப் ரிசர்வ்ஸ்னால் இப்போ கேபிட்டல் மூலியமாக, அதாவது நம்மளுடைய முதலீடு மூலியமாக அந்த முதலீட்டிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா ப்ரீமியமான இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இப்போ ஷேர்ஸ்னுடைய வேல்யூ 10 ரூபா இருக்கிறத
ப்ரீமியமாக நான் 12 ரூபாய்க்கு வந்து நான் கொடுக்குறேன். அப்போ 2 ரூபாய் எனக்கு வந்து லாபம். அப்போ என்னுடைய கேபிட்டலில் எனக்கு வந்து எவ்வளோ லாபத்தோட வருது? 2 ரூபாய் லாபத்தோட வருது. அது கேபிட்டல் ரிசர்வ்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ். ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ்னால் என்னது? சப்போஸ் இப்போ ஷேர்ஸை வந்து வாங்கினவங்க அமௌண்ட்டை பே பண்ணலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஷேர்ஸை நான் ரிட்டர்ன் வாங்குவேன் இல்லையா? ஸோ அதன் மூலமாக வரக்கூடிய ப்ராஃபிட் ஆகட்டும், இல்லை ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸை விற்கிறதுனால எனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் ஆகட்டும், இதை பற்றியெல்லாம் சொல்கிறது தான் கேபிட்டலைசேஷன் ஆஃப் ரிசர்வ்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஜென்ரலான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸை உள்ளடக்கியது தான் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஸோ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் சில பிரிவுகளாக கொடுக்கப்பட்டிருக்கு, ஈஸியாக நம்மளால் முடிஞ்சது. ஆனால் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் நிறைய ஜென்ரல் ரூல்ஸ் வந்து இருக்கிறதுனால அவங்க வந்து பாயிண்ட்ஸாக கொடுத்துட்டாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.